வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, அரசானது 41,00,000 பேர் ரேஷன் கார்ட நீக்கியிருக்காங்க. அதற்கான லிஸ்ட் வந்திருக்கு. அந்த பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கா? மற்றும் யாருடைய ரேஷன் கார்ட்லாம் அரசானது நீக்கியிருக்காங்க? மாதந்தோறும் குடுக்கக்கூடிய ரூ. 1000 ஆனது இனி குடும்பத் தலைவிகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதான்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அரசானது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மற்றும் இது சரி பண்றதுக்கு மக்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். மற்றும் அதுக்கு முன்னால நீங்க இந்த ஒரு வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு, மாநில அரசு குடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்களும் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு யாருடைய ரேஷன் கார்ட்லாம் நீக்கியிருக்காங்க? என்ன காரணத்துக்காக ரேஷன் அட்டை ரத்து செய்யப்பட்டிருக்கு? மற்றும் அரசு தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பலனளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் மட்டும் 41.41 லட்சம் போலி குடும்ப அட்டைகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே போன வருஷமான அதாவது 2025ல மட்டுமே 41 லட்சம் குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிருக்கதா மத்திய அரசு நாடாளுமன்றத்தில அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இதில தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா நெறைய பேருடைய ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா இழந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் என்ன காரணத்துக்காக இழந்திருக்காங்க? இனிமேல் என்னென்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றும் அதாவது போலியான ரேஷன் அட்டைகள்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2, 3 ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா, வேற வேற ஐடி ப்ரூஃப் குடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அது தவறான விஷயம். முற்றிலும் பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பானது. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள மக்களுக்கு நெறைய சலுகைகள் பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு, மாநில அரசினுடைய சலுகைகள குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வாங்கணும்னு சொல்லிட்டு 2, 3 ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே அவர்களுடைய ஒரிஜினல் ரேஷன் கார்டும் ரத்து செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாரி இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஸோ 41,00,000 பேரோடது நீக்கியிருக்காங்க. இந்த வருஷம் 2026ல பார்த்தீங்கன்னா, எத்தன பேருடைய ரேஷன் கார்டு பறிபோகும்னு தெரியாது. இது குறித்து மத்திய உணவுத்துறை இணையமைச்சர் நிபுபென் ஜெயந்திபாய் பம்பானியா மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிலில், பொது விநியோக திட்டம் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டதே இந்த பெரிய சுத்திகரிப்பு நடவடிக்கைக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால பழைய ரேஷன் கார்டு இருக்கும்போது, நீங்க பொருட்கள் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். ஸ்மார்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்க கைரேகை வச்சா மட்டும் தான் உங்களால பொருட்கள் வாங்க முடியும். ரேஷன் சம்பந்தமான பிற பொருட்களும் பார்த்தீங்கன்னா, சலுகைகளும் உங்களால பெற முடியும். இந்த பயோமெட்ரிக் முறை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் அட்டை தான். அந்த குடும்பத்தில உள்ள எந்த நபர்னாலும் சரி கைரேகை வச்சு வாங்கிக்கலாம். அதையும் மீறி 2 ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, அது டிஜிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்யூட்டர்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கைரேகை பதிவாயிருக்கும். அதனால யாரும் போலியாக ஏமாத்த முடியாது. அதே மாரி உங்களுடைய ரேஷன் கார்டு வச்சு பிற நபர்கள் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வாங்க முடியாது. ரேஷன் கடைகள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருட்கள வெளியில விக்கவும் முடியாது. இந்த காரணத்துக்காக தான் முற்றிலும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் முறைய கொண்டு வந்தாங்க. பயோமெட்ரிக்ன்னு சொல்லிட்டு கைரேகை முறைய பார்த்தீங்கன்னா அமல்படுத்தினாங்க. கடந்த சில ஆண்டுகளில் ரேஷன் அட்டைகளை ஆதாருடன் இணைக்கும் முயற்சி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது நாட்டில் 99% பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர். எதுக்காக மத்திய அரசானது ஆதார் எண்ணை ரேஷன் அட்டையோட இணைக்க சொல்றாங்கன்னா, நீங்க ஆதார் கார்டு வாங்கும்போது உங்களுடைய கைரேகை, கண் விழித்திரை இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய ஆதார் அட்டையில கைரேகை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதோடலாம் ஆதார் அட்டைய இணைக்கிறீங்களோ, அது சம்மந்தமா எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோமெட்ரிக் லாக் ஆயிரும். அதனால நீங்க யாரும் ஏமாத்த முடியாது. ரேஷன் கார்ட் ஆகட்டும், நீங்க சிம் கார்ட் ஆகட்டும், பான் கார்ட் ஆகட்டும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகை இணைஞ்சிரும். நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இணைச்சிருப்பீங்க. இதுக்காக தான் ஆதார் எண்ண எல்லாத்தோடையும் இணைக்க சொல்றாங்க. மேலும் 98.75% உணவு தானிய விநியோகம் பயனாளிகளின் டிஜிட்டல் சரிபார்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் உண்மையான பயனாளிகள் மட்டுமே திட்ட பலன்களை பெறும் சூழல் உருவாகியுள்ளது. இப்பலாம் நீங்க ரேஷன் கார்டு போனீங்கன்னா, சமீபத்தில கடந்த 2 மாசமா பார்த்தீங்கன்னா, நீங்க பிஓசி மிஷின் இருக்கும். அதாவது அந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார்ட வச்சு உங்களுடைய கைரேகை வைக்க சொல்லுவாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது அதிலேயே காட்டும். அந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, அ நேரடி பார்த்தீங்கன்னா, தெராஸ கனெக்ட் பண்ணிருவாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு பொருள் குடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தெராஸ்லயே பார்த்தீங்கன்னா காமிச்சிரும். அதனால இது மூலியமா உங்களுக்கு சரியான எடையில பார்த்தீங்கன்னா, பொருட்கள் கிடைக்கும். ஏமாத்த முடியாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால குச்சங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்க போகும்போது, நீங்க 1 கிலோ சர்க்கரை குடுக்குறாங்கன்னா, அதுல 900 கிராம் தான் இருக்கு. 950 கிராம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல வாங்கும்போது கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டுல மட்டுமே எழுந்துகிட்டு இருந்துச்சு.
உணவுத்துறையா இருக்கக்கூடிய அமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம். சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைகள்ல நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இத சரி பண்றதுக்காக தான், ஸோ நேரடியா அந்த பிஓசி மிஷின் மூலியமாகவே தெராஸ்க்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் குடுத்து, ஸோ உங்களுக்கான பொருட்கள் என்ன? எத்தன பாக்கெட் பாம் ஆயில் குடுக்கணும்? எவ்வளோ சர்க்கரை குடுக்கணும்? எவ்வளோ பருப்பு குடுக்கணுங்கிறத அது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த புதிய டிஜிட்டல் முறையில குடுக்குறாங்க. ஸோ இது மூலியமா ரேஷன் கடைகள்ல உங்கள் பெயர்ல இருக்கக்கூடிய அரிசியானது மற்றும் பிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெளிமாநிலங்களுக்கு கடத்த முடியாது. இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறையால் போலி மற்றும் தகுதியற்ற அட்டைகள் எளிதாக கண்டறியப்பட்டு, நீக்கப்பட்டு வருகின்றன. நெறையா பேருக்கு அரசானது புதிய புதிய மாற்றங்கள் கொண்டு வரதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதனால அந்த பழைய ரேஷன் கார்டு, போலியான ரேஷன் கார்ட பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. ஸோ ரேஷன் கடைகள்ல ஒரு வேள சிக்குனாங்க அப்டின்னா, அந்த டயத்துல முற்றிலும் அவர்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும். அதே மாரி அந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் ரேஷன் கார்டும் பார்த்தீங்கன்னா, ரத்து செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் பார்த்தீங்கன்னா, இனியாவது தெளிவா இருங்க. 2023ஆம் ஆண்டில் 41,00,000 போலி அட்டைகள் நீக்கப்பட்ட நிலையில், 2024இல் 48,85 லட்சமாக உயர்ந்தது. அதன் பிறகு 41,00,000 போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ, தமிழக அரசானது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு போலி அட்டைகள, தகுதியற்ற ரேஷன் அட்டைகள நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத, ஸோ லட்சக்கணக்கில பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, 1,50,00,000 ரேஷன் அட்டைகள் தான் வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் மற்றும் பிற ரேஷன் அட்டைகளா பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இதுலயுமே 41,00,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதில பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா வருது. மாநில வாரியாக பார்க்கும்போது, ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக 13.43 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் 6.5 லட்சம், உத்தரப்பிரதேசம் 5.97 லட்சம், மேற்கு வங்கம் 3.74 லட்சம், மத்திய பிரதேசம் 2.60 லட்சம் ஆகிய மாநிலங்களில் பெரும் அளவில் போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. ஸோ தமிழ்நாட தவிர பிற மாநிலங்கள பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனது குடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமா ஹரியானா மாநிலத்தில தான் பார்த்தீங்கன்னா, 13,00,000 போலி அட்டைகள் கண்டறியப்பட்டிருக்கு. மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு நெறையா வட மாநிலங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைகள் அதிகப்படியா நீக்கியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட பொறுத்தளவு 1,50,00,000 ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்கன்னா, எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1,00,00,000 ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்கரை அட்டை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அட்டைன்னு சொல்லிட்டு இந்த முறையில வந்திருக்கு. ஸோ முற்றிலும் பார்த்தீங்கன்னா, 2,00,00,000 ரேஷன் அட்டைகள்ல பெரிதளவுல பார்த்தீங்கன்னா, போலிகள் அட்டைகள் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலயுமே அப்பப்ப ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் வந்து ரேஷன் அட்டைகள்ல இறந்தவர்களுடைய பெயர் வந்து நீக்காம வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம், 1 வருஷம்னு அவர்களுடைய பெயர் வந்து நீக்காமலே இருக்கும். அவர்களுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. இது முற்றிலும் தவறான விஷயம் தான். இந்த மாரி பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அரசுக்கோ இல்லன்னா சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைக்கோ தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்ட ரத்து செஞ்சுருவாங்க. அதனால அந்த மாரி தவற பண்ணாதீங்க. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு, ஸோ அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையிலேருந்து நீக்கிக்கோங்க. அதே மாரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, 3 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ அவர்களுடைய பெயருமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில நீங்க புதிதாக சேர்த்துக்கோங்க. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம், அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்வதாகும். நெறையா பேருக்கு தகுதி இருந்துமே, ரேஷன் கார்டுகள் மூலியமாக வழங்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கிடைக்காம இருக்கு. உதாரணமா, மகளிர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய ரூ. 1,000 பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. ஸோ அவர்கள் தகுதி இருந்தும் அவர்களுடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தகுதியே இல்லாம சொந்த வீடு மற்றும் காருன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் ரூ. 1,000 போய்க்கிட்டு தான் இருக்கு. இந்த மாரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே யார் வறுமை கோட்டு கீழ இருக்கா, நடுத்தர மக்கள், நலிவு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா சலுகைகளும் போணுங்கிறதுக்காக தான், ஸோ இந்த பயோமெட்ரிக் முறை மற்றும் ரேஷன் கார்டுல நீக்கப்படுறது, புதிய புதிய திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. காரணம் குடும்ப அட்டை அல்லது ரேஷன் கார்டு என்பது இந்தியாவில் மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக மட்டுமில்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நுழைவாயிலாகவும் செயல்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ஒரு அடையாள அட்டையா மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் எல்லா சலுகைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஆதார் அட்டை மாரி பயன்பட்டுட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில ரேஷன் கார்டு இருந்தா தான் எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே அப்ளை பண்ண முடியுது. மாதந்தோறும் மகளிர்களுக்கு வழங்கக்கூடிய ரூ. 1,000 ஆனதாகட்டும் மற்றும் நல வாரியத்திலே ஆகட்டும் மற்றும் மத்திய அரசானது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில பார்த்தீங்கன்னா, 35 கிலோ அரிசி வந்து இலவசமா குடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா விதவை பென்ஷன் ஆகட்டும், இல்லன்னா முதியோர்களுக்கான பென்ஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு தான் பிரதான ஆதார் அட்டை மாரி பயன்படுது. ஸோ அதனால ரேஷன் அட்டை அப்படிங்கிறது தமிழ்நாட்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முக்கியமான ஆவணமா பயன்படுது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 2.26 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளது. இவை தற்போது ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 7.46 கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ஸோ தமிழ்நாட்ல மட்டுமே
2,00,00,000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் இருக்கு. 7,00,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைகள் மூலியமாக பயன்பெற்று வருகின்றன. ஏன்னா மாதந்தோறும் அரிசி, பருப்பு, சர்க்கரைன்னு சொல்லிட்டு மலிவு விலையில பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அரிசி போன்றவை பார்த்தீங்கன்னா, இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா 7,00,00,000 மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா பயன்பாட்டுல இருக்கு. மற்றும் மாதந்தோறும் வந்து ஸ்டாலின் அரசு கொடுத்த இந்த ரூ. 1000 ஆகட்டும், இனி குடுக்கப் போற உதவித்தொகையானது ரூ. 2,000 பார்த்தீங்கன்னா உயர்த்தப் போறதா சொல்லியிருக்காங்க. இது போன்று எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வந்து ஒரு முக்கிய ஆவணமா பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. அந்தியோதயா அட்டை உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது. மற்ற அட்டைகளுக்கு பொதுவாக 20 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. ஸோ, இது நமக்கு தெரிஞ்ச மாரி பிஎம் ஸ்கீம் மூலியமா நேரடியா அந்தியோதயா அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் 35 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா இலவசமா வந்து குடுப்பாங்க. அதேமாரி மற்ற ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர்களுக்கு வந்து 20 கிலோ குடும்பத்தில எத்தனை நபர்கள் இருக்காங்களோ, அவர்களுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டு வழங்கப்படும் பொருட்களின் அளவும் மாறுபடும். இதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு, தேவையுள்ளவர்களுக்கு சரியான அளவில் உதவி கிடைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஸோ, இப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி பொருட்கள் வந்து வழங்க மாட்டாங்க. சில குடும்பத்தில 3 பேர் இருப்பாங்க. சில குடும்பத்தில பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. சில குடும்பத்தில 7 பேர் இருப்பாங்க. ஸோ, இவர்களுக்கு எல்லாமே குடும்பத்துக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸோ அரிசியாகட்டும், பருப்பாகட்டும், பாம் ஆயில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுபடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு பாம் ஆயில், பருப்பு 1 கிலோ, அதே மாரி அரிசி பார்த்தீங்கன்னா, 18 கிலோ குறையாம பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அந்தியோதயா, அன்னையோஜன ரேஷன் அட்டை அப்டின்னா கொஞ்சம் கூடுதலா பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ, இது தமிழகத்தில மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய அளவுலயுமே ஒரே ரேஷன் கார்டு, ஒரே திட்டம் அப்படிங்கிற மாரி தான் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் போலி குடும்ப அட்டைகளை நீக்கும் நடவடிக்கை பொது விநியோக திட்டத்தை மேலும் வெளிப்படைத்தன்மையாகவும், நம்பகமாகவும் மாற்றியுள்ளது. இதே நேரத்தில் உண்மையான பயனாளிகளுக்கு நேரடி நன்மை கிடைக்கும் என சூழல் வலுவடைந்துள்ளது. ஸோ, அதாவது டிஜிட்டலா மாற்றுனதுனால ரேஷன் கடைகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளிப்படைத்தன்மையா கிடைக்கும். ஏன்னா, நேரடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் குடுக்கணும், என்னென்ன மாரியான அளவுல குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ரேஷன் கடையில பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ரேஷன் கார்ட்லயே குறிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ, நீங்க ரேஷன் கார்ட பிஓசி மிஷின்ல பார்த்தீங்கன்னா வச்சதுக்கு அப்புறமா, டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பொருட்கள் எவ்வளவு எல்லாமே அதில காமிக்கும். நேரடி தராசுல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுல வந்து குடுத்துருவாங்க. ஸோ, இதில யாருமே பார்த்தீங்கன்னா, அளவு குறைச்சோ, கூட்டியோ பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது. அதே மாரி பொருட்களும் பார்த்தீங்கன்னா விக்க முடியாது. சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு எவ்வளவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பணும், எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, ஸோ அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, மேல இருந்தே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் அளவு குறையுது மற்றும் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வந்து தரமா இல்ல, அதாவது பழைய பொருட்களு, புழு அரிச்சது இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, ரேஷன் கடைகளுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. புகார் அளிக்கிறதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறது நல்லது. ஸோ, மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெறைய பண ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, நெறைய கொண்டு வரப் போறாங்க. ஏன்னா, திமுக அரசானது உதவித்தொகைய ரூ. 2,000 உயர்த்தப் போறதா சொல்லியிருக்காங்க. அதிமுக அரசானது குடும்ப குலவிளக்கு திட்டம் மூலியமாக ரூ. 2,000 குடுக்கப் போறதா சொல்றாங்க. அதே மாரி தாவேகா மூலியமா பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பெண்களுக்கு வந்து ரூ. 2,500 குடுக்கப் போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சலுகைகள் ரேஷன் அட்டை கிடைக்கப் போது. அதனால அந்த டயத்துல நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா, ரொம்ப சிக்கல் ஏற்படும். ஸோ, இன்னும் எலக்ஷன் முடியறதுக்கு, ரிசல்ட் வரதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு மேல ஆகும். அதனால இப்பவே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ, எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உடனடியா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால எல்லாமே மாதந்தோறும் முகாம்கள் வந்து போடுவாங்க. ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்றதுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பார்த்தீங்கன்னா முகாம்கள் போடுவாங்க. இப்போ அந்த மாரி முகாம்கள் வர்றது வந்து சந்தேகம் தான். அப்படி வந்துச்சு அப்படின்னா, அத கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கான டீட்டெயில், அப்லோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ, ஆனா இப்போதைக்கு நீங்க நேரடியா போயிட்டு ரேஷன் கார்டு தெளிவான முறையில அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்க வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி சான்றிதழ்லாம் குடுத்து பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் மற்றும் அந்தியோதயா, அன்னையோஜனா ரேஷன் அட்டை இது மாரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த ரேஷன் அட்டைகள் தான் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஸோ, இந்த ரேஷன் அட்டைகளுக்கு மத்திய அரசு, மாநில அரசு குடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளுமே பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இந்த வகையான ரேஷன் அட்டையா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா போலாம். ஏன்னா, ஆன்லைன் மூலியமா இப்போ பண்ணலாம். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க நேரடியா போறதே நல்லது. ஸோ, இது போன்று மத்திய அரசு, மாநில அரசு குடுக்கக்கூடிய தகவல்கள், நலத்திட்டங்கள், இலவசங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் தெரியும். ஸோ, இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, மீண்டும் சந்திப்போம். நன்றி.